தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/11/2025 இந்த நாள் நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, சில துன்பங்களை கண்ட நாட்களில் நாம் சோர்ந்து விடுவோம். நாம் நினைத்த காரியம் நடைபெறாமல் இருக்கும் பொழுதும், அல்லது ஏதேனும் நோய் வந்துவிட்டால், பண கஷ்டங்களோ மன கஷ்டங்களோ இப்படி ஏதாவது துன்பம் வந்துவிட்டால் நாம் உடனே சோர்ந்து நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று அப்படி அமைதியாக இருந்து விடுவோம். ஆலயத்திற்குள்ளே செல்ல நம் மனம் ஒத்து வராது, செல்ல மாட்டோம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், என் கையில் இருந்து நீ எவ்வளவு நன்மையை பெற்றிருப்பாய், இந்த துன்பமும் உனக்கு நன்மைக்கே என்று நீ அதை எடுத்துக்கொண்டு இந்த துன்பத்திற்காக நன்றியப்பா, இதை தாங்கும் பலன் தாருங்கள் என்று நாம் அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது தந்த துன்பத்திற்காக கர்த்தர் இரட்டிப்பான சந்தோஷத்தை தந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, ஆகவே இன்றிலிருந்து ஏதேனும் துன்பத்தில் நீங்கள் இப்பொழுது கலங்கிக் கொண்டு இருந்தாலும் அதற்காக நன்றி செலுத்துங்கள். இந்த துன்பத்தை இரட்டிப்பான இன்பமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக துன்ப காலங்களிலும் உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அப்பொழுது துன்பத்தை இரட்டிப்பான நன்மையாய் நிரப்புவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரரும் சகோதரியும் ஏதோ துன்பத்தில் அவர்கள் கலங்கி வெறுமையாய் உணர்ந்து ஸ்தோத்திரிக்காமல் உம்மை விட்டுவிட்ட தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இன்றிலிருந்து எந்த சூழலையும் நாங்கள் சோறாமல் உமக்கு நன்றி கூறுவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம் என்று உறுதியளிக்கின்றோம். அதன் மூலம் எங்களுடைய துன்பத்தை இரட்டிப்பான மகிழ்ச்சியாய் நிரப்பி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.